இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மண்ட் லீஃப் அக்வாரியமுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்வாரியமில் நார்மலாக ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பிகினராக இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. ஸோ அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ ஆல்மண்ட் லீஃப் அப்படிங்கிறது அதாவது அக்வாரியமில் pH லெவல், அதாவது வாட்டரில் இருக்கிற pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா மெயினாக. அது மட்டும் இல்லாமல் அது ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் ரெடியூஸ் பண்ணும். மோஸ்ட்லி ஃபின்ஸ் பெருசாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபின் ராட் டிசீசஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த ஆல்மண்ட் லீஃப் வைக்கிறது மூலயமா பேசிக் லெவல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் செய்யப்படும். அதாவது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். ஸோ நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ் ஒரு டேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஆல்மண்ட் லீஃபை அந்த ஃபிஷ் டேங்க்கில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷோடைய ஃபின்ஸு, அதாவது பீட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப அழகே பார்த்தீங்கன்னா அதோட ஃபின்ஸ் தான். ஸோ அந்த ஃபின்ஸை நீங்கள் அதாவது கிளியாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். இந்த ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் pH லெவலில் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கிறதுனால அந்த ஃபின் ராட் டிசீசஸ்லேருந்து, அதாவது அதாவது ஃபின் ராட் டிசீஸுங்கிறது நம்ம வச்சுக்கலாம் பேசிக்காக. அது இல்லாமல் பேசிக் டிசீஸ், அதாவது ஒயிட் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி டிசீசஸ்லாம் எதுங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதுனால அதுலேருந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி தான் வருது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்மண்ட் லீஃப் ஒரு பழுத்த இலையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காஞ்ச இலையாக இருக்கணும். அதை நீங்கள் அக்வாரியமில் ஆட் பண்ணணும். அக்வாரியமில் போட்டிங்கன்னா அது பாட்டமில் செட்டில் ஆயிரும். அது தண்ணியில் கொஞ்சம் கரைஞ்சி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் வாட்டரில் இறங்கும் போது வாட்டரில் கலந்து இது மெயின்டைன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆச்சுனாலே ஃபிஷ்ஷுக்கு இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக பூஸ்டப் ஆகும். பட் இதெல்லாம் பேசிக் லெவல் தான். ரொம்ப ஒரு ஹார்ட் இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நீங்கள் ஆல்மண்ட் லீஃபை போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் மாதிரி ஒரு பேசிக் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க்கு இது நல்லா இன்டியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுச்சு அப்படின்னா குட்டியை அதுவே சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் க்ளவுடி ஆகும்போது அந்த ஃப்ரைஸ் எல்லாம் அதில் ஹைட் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிளான்ட் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்காது. இது பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் பிளான்ஸே பார்த்துரும். ஸோ அந்த மாதிரி நம்ம போக தேவைப்படாது. ஸோ அப்படி இல்லை, அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா கப்பீஸு, இதுக்கெலாம் இந்த ஆல்மண்ட் லீஃபோட யூசேஜ் கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். இது கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பேசிக் டிசீஸ்லேருந்து கப்பீஸையும் பீட்டாவும் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏன் கப்பி பீட்டான்னு சொல்கிறேன்னா, கப்பி பீட்டாவுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில டைப்ஸ், அதாவது மேன்மேட் ஹைப்ரிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் இந்த லீஃப் தேவைப்படாது, யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. அதாவது பேரட் ஃபிஷ்ஷு, ஃப்ளவர் கான், அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெலாம். மற்றபடி எல்லா ஃபிஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது பீட்டா அண்ட் கப்பி. ஸோ பீட்டா அண்ட் கப்பிக்கு தான் உங்களுக்கு டெய்ல் பெருசாக இருக்கும். அந்த டெய்லில் டிசீசஸ் அது டேர் ஆகி சீக்கிரமே செத்து மதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு காமனாக அது யூஸ் பண்ணலாம். அது போக நீங்கள் மற்ற எல்லா ஃபிஷ்க்குமே யூஸ் பண்ணலாம். கொய்கார்ப்பு, கோல்டு, எந்த மாதிரி ஃபிஷஸ்க்கும், அதாவது ஆஸ்கர் ஃபிஷ் எல்லாமே நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் போட்டிங்க அப்படின்னா அதோட இது க்ரோத் நல்லாயிருக்கும். க்ரோத்துன்றதை விட இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் செய்யப்படும். அதாவது இயர்லி ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.